பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரராகிய நமது அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 14ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 questions, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் 14ஆம் கேள்வியாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகும் கேள்வி சங்கீதம் 69, சங்கீதம் 108:10. அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகின்றவர் யார்? இன்றைக்கு இந்த 2ஆம் கேள்வியை நாம் பார்க்க போகின்றோம். ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகின்றவர் யார்? ஏதோம் என்ற பெயர் எப்படி வந்தது? ஏதோம் என்றால் சிவப்பு அல்லது சிவந்த மண் என்று அர்த்தம். இது ஈசாக்கின் மூத்த மகன் ஏசாவுக்கு இடப்பட்ட புனை பெயர். ஏசா பிறக்கும் போது சிவந்த நிறமுள்ளவனாயும் அதிக ரோமங்கள் கொண்ட மேனியோடு பிறந்ததாலும், பின்னர் ஏசா தன்னுடைய பசியின் மிகுதியால் தனது சகோதரனாகிய யாக்கோபு சமைத்துக் கொண்டிருந்த சிவப்பு கூழிற்காக தனது சேஷ்டபுத்திர பாகத்தை விற்றதாலும் இந்த பெயர் அவருக்கு வந்தது. இந்த பெயர் அவரது சந்ததியினரால் நிறுவப்பட்ட தேசத்தையும் குறிக்கின்றது. தேவன் ஏசாவிற்கு கொடுத்த நாடு ஏதோம் நாடு. ஏதோம் எங்கே இருக்கிறது என்றால், வேதத்தின்படி ஏதோம் தேசம் மலை பாங்கானது. வடக்கே சவக்கடலிலிருந்து தெற்கே செங்கடல் வரை பரவி இருந்தது. யாக்கோபு தனது சகோதரனாகி ஏசாவின் சேஷ்ட புத்திர பாகத்தையும் ஏசா பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தையும் தன் தகப்பனாகிய ஈசாக்கிடமிருந்து ஏமாற்றி பெற்றுக்கொண்டார். இதனால் இந்த ஏசா யாக்கோபின் மேல் மிகுந்த வெறுப்புடன் இருந்தார். அந்த வெறுப்பு ஏசாவின் சந்ததியாகிய ஏதோமியர்களிடமும் தொடர்ந்தது. என்னாகமம் 20:17-21 வசனங்கள் சொல்கிறது, வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு பிரயாணப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதோம் நாட்டை கடக்க அனுமதி கேட்டபோது அவர்கள் மறுத்தனர். நாங்கள் உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். வயல்வெளிகள் வழியாகவும் திராட்சை தோட்டங்கள் வழியாகவும் நாங்கள் போகாமல், துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் உமது எல்லையை கடந்து போகும் மட்டும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்போம் என்று சொன்னார்கள். அதற்கு ஏதோம், நீங்கள் என் தேசத்தின் வழியாய் கடந்து போக கூடாது, போனால் பட்டயத்தோடே உங்களை எதிர்க்க புறப்படுவேன் என்று சொன்னான். மீண்டும் இஸ்ரவேல் புத்திரர், நடப்பான பாதையின் வழியாய் போவோம், நாங்களும் எங்கள் மிருகங்களும் உன் தண்ணீரை குடித்தால் அதற்கு கிரயம் கொடுப்போம், வேறொன்றும் செய்யாமல் கால்நடையாய் மாத்திரம் கடந்து போவோம் என்றார்கள். எத்தனை தாழ்மையாய் கேட்கின்றார்கள் இல்லையா? ஆனாலும் அதற்கு அவன், நீங்கள் கடந்து போக கூடாது என்று சொல்லி வெகு ஜனங்களோடும் பலத்த கையோடும் அவர்களை எதிர்க்க புறப்பட்டான். இப்படி ஏதோ தன் எல்லை வழியாய் கடந்து போகும்படி இஸ்ரவேலருக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஏதோமியர்கள் எப்போதுமே இஸ்ரவேலர்களை எதிரிகளாகவே பார்த்தனர். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், ஏதோம் என்பது தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அடைய முடியாதபடி அவர்களை தடுக்கும் ஒரு வலிமையான எதிரியை குறிக்கின்றது. அநேக வேளைகளில் நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைய விடாதபடி எதிரிகள் இந்த ஏதோமியரை போல நமக்கு தடை செய்யலாம். எதிரிகள் தடுக்கிறார்கள் என்று நினைத்து நாம் சோர்ந்து போய் தேவன் நமக்கு வைத்திருக்கும் இலக்கையும் ஆசீர்வாதத்தையும் இழந்துவிடக் கூடாது. மாறாக தடை செய்கின்ற இந்த எதிரியான ஏதோமியர்களை முறியடித்து நாம் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டு தேவன் நமக்கென்று வைத்திருக்கும் இலக்கை அடைய வேண்டியது நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கின்றது. பரம கானானில் வாழும்படி அழைக்கப்பட்ட நாம் இந்த ஏதோமை கடக்க வேண்டும். அதற்கு ஏதோமில் இருக்கின்ற எதிரியை முதலாவது நாம் மேற்கொள்ள வேண்டும். ஏதோமை வெல்வதற்கு முதலில் நாம் அவர்களை அடையாளம் காண வேண்டும். அடையாளம் காண அங்கே நம்மை வழிநடத்த ஒருவர் தேவையில்லையா?
நம் கர்த்தர் ஒருவரே நம்மை ஏதோமுக்கு வழி நடத்துகின்றவர். ஏதோம் மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார் என்ற கேள்வி நமக்கு என்ன கற்றுத் தருகிறது என்று பார்த்தோம் என்றால், இந்த ஏதோமை மேற்கொள்ள வேண்டுமானால் தேவனிடத்தில் போராடி ஜெபிக்கின்ற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். ஆதியாகமம் 27:41 சொல்கிறது, யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று சொன்ன வார்த்தைகளை அவன் தாயாகிய ரெபேக்காள் கேட்டு ஏசாவின் கைக்கு யாக்கோபை விலக்கி பாதுகாக்கும்படியாக யாக்கோபை ஆரானில் இருக்கிற தன் சகோதரனாகிய லாபானிடத்துக்கு அனுப்பி விடுகின்றாள். யாக்கோபின் பயம் அவரை ஏசாவின் பகையை மேற்கொள்ள விடாமல் தடுத்து விட்டது. இன்றைக்கும் நம்மில் அநேகர் இந்த யாக்கோபை போல பயந்து எதிரியான சாத்தானை மேற்கொள்ள முடியாமல் ஓடி ஒளிந்து கொள்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எதிரியை பார்த்து பயந்து ஓடுவதற்காக தேவன் நம்மை உருவாக்கவில்லை. மாறாக எதிரியின் சதி திட்டங்களை முறியடித்து தேவன் நமக்கென்று வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார். அதனால்தான் தேவன் மறுபடியும் யாக்கோபை தன் தகப்பன் வீட்டிற்கு போகும்படி சொன்னார். ஆதியாகமம் 31:13 இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார். முன்பு ஏசாவிற்கு பயந்து ஓடின யாக்கோபு மறுபடியும் ஏசாவை பார்க்க நேரிட்டால் அவன் என்னை கொன்று போடுவான் என்று இப்போது பயந்து ஓடாமல் தேவனுடைய உதவியை நாடி யாப்போக்கு ஆற்றங்கரையில் தேவனிடத்தில் போராடி ஜெபித்தார். இந்த ஜெபம் முந்தி அவரால் மேற்கொள்ள முடியாத ஏதோமை இப்போது மேற்கொள்ள வைத்தது. ஆம், கர்த்தர் அவரை ஏதோமிற்கு நேராக வழிநடத்தி தனக்கு எதிராக இருந்த தன் சகோதரனுடைய பகையை மேற்கொள்ள வைத்தார். அன்று யாக்கோபால் தன்னுடைய சுய பலத்தினால் ஏதோமை மேற்கொள்ள முடியவில்லை. ஆனால் இப்போது தேவனுடைய பலத்தினால் ஏதோமை மேற்கொண்டார். வேதத்தில் நாம் பார்த்தோமானால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இந்த ஏதோமியர்கள் யுத்தம் செய்ய வந்தபோது தேவன் அவர்களை எப்படி இந்த ஏதோமியர்களுக்கு நேராக வழி நடத்தி அந்த யுத்தங்களில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை தந்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். தாவீது சங்கீதம் 60:11-12 சொல்கிறது, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி விருதா, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். இங்கே தாவீது ராஜா தனக்கு விரோதமாக யுத்தம் செய்ய பகைவர்கள் எழும்பிய போதெல்லாம் சுயமாய் அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய போகாமல் ஒவ்வொரு முறையும் தேவனிடத்தில் விசாரித்து விட்டுத்தான் செல்வார். வேதத்தில் 2 சாமுவேல் 1 புத்தகம் இதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. 2 சாமுவேல் 5:18-20 சொல்கிறது, பெலிஸ்தியர்கள் ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் பரவி இருந்த போது தாவீது அவர்களை எதிர்கொண்டு போகலாமா என்று தேவனிடத்தில் விசாரிக்கின்றார். தேவன், போ, நான் அவர்களை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்று பதிலளித்தார். தேவன் சொன்னபடி தாவீது போனதால் எதிரிகளை முறியடித்து பாகால் பெராசிம் வெற்றிக்கு வழிவகுத்தது. 1 நாளாகமம் 14:14 பெலிஸ்தியர்கள் மீண்டும் திரும்பி வந்தபோது தாவீது மீண்டும் தேவனிடத்தில் விசாரிக்கின்றார். இந்த முறை தேவன் அவரிடம், நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்களை எதிர்கொள் என்று ஆலோசனை கொடுக்கின்றார். மேலும் 1 சாமுவேல் 23:2 பெலிஸ்தர்கள் யூதாவில் உள்ள கேகிலா நகரத்தை தாக்குவதை கேட்டபோதும் தாவீது சுயமாய் எதுவும் செய்யாமல் நான் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்யலாமா என்று தேவனிடத்தில் தான் முதலில் விசாரித்தார். இப்படியாக அவர் தேவனிடத்தில் விசாரித்து செய்த காரியங்களில் எல்லாம் பெரிய வெற்றியை பெற்றார். வேதத்தில் பெரிதாக பேசப்படும் எதிரியான கோலியாத் தன்னை எதிர்க்க யாரும் இல்லையா என்று 40 நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கோஷமிட்டு அவர்களை கலங்க பண்ணி கொண்டிருந்தான். இஸ்ரவேலர்களில் ஒருவரும் கோலியாத்துக்கு முன்பாக நிற்க கூட தைரியமற்றிருந்த நிலையில் தாவீது தைரியமாக தேவனை சார்ந்து தேவனுடைய நாமத்தில் அந்த கோலியாத்தை வெறும் ஒரு சின்ன கூழாங்கல்லை கொண்டு முறியடித்தார். இப்படி யுத்தங்கள் என்று வந்தாலே
தாவீது தேவனிடத்தில் விசாரித்து என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனையை தேவனிடத்திலிருந்து பெற்று கொண்டுதான் யுத்தத்திற்கு போவார், வெற்றியும் பெறுவார். சங்கீதம் 144 1ஆம் வசனத்தில் தாவீது இப்படியாய் சொல்கின்றார்: என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கின்ற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஒரு அருமையான அறிக்கை பாருங்கள். ஏதோமை மேற்கொள்ள வேண்டுமானால் கர்த்தரிடத்தில் விசாரித்து அவர் சொல்கின்றபடி யுத்தம் செய்ய வேண்டும். தாவீதுக்கு விரோதமாக வந்த ஏதோம் போன்ற எதிரிகளை முறியடிக்க தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததால் கர்த்தரே தாவீதுக்கு வழிகாட்டி எல்லா யுத்தத்திலும் அவருக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார். அடுத்ததாக யோசபாத் ராஜா குறித்து பார்க்கலாம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத் ராஜா அரசாண்ட காலத்தில் மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட இந்த யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். தனக்கு எதிராக வந்த திரளான ஜனக்கூட்டத்தை பார்த்து யோசபாத் மிகவும் பயந்தார். என்ன செய்வதென்று தெரியாமல் தேவனை நோக்கி பார்த்து தங்களுக்கு உதவி செய்யும்படி மன்றாடினார். 2 நாளாகமம் 20:12 எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவும் இல்லை. ஆகையால் எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று ஜெபித்தார். 15 முதல் 17ஆம் வசனத்தில் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, கர்த்தருடையது என்ற கர்த்தரின் வார்த்தையை பெற்றுக் கொண்ட போது யோசபாத் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தார். அப்படியே யூதா ஜனங்கள் எல்லா பட்டணங்களிலும் இருந்து கர்த்தரை தேடும்படி வந்தார்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் துதிக்கவும் பாடகரை நிறுத்தினார். இப்படியாக அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். யோசபாத் தன் ஜனங்களோடு தேவனுடைய மகத்துவத்தை துதித்து பாடியதால் கர்த்தர் தாம் சொன்னபடியே அவர்களுக்காக யுத்தம் செய்து ஜெயத்தை கட்டளையிட்டார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை பகைக்க அழிக்க நினைக்கின்ற மனிதர்கள் நமக்கு விரோதமாக பல காரியங்களை செய்யலாம். நாம் சும்மா இருந்தாலும் கூட எப்போதும் நம்முடைய சமாதானத்திற்கு சந்தோஷத்திற்கு விரோதமாய் செயல்படுகின்ற சாத்தான் இப்படிப்பட்ட மனிதர்களை எழுப்புகின்றான், தூண்டி விடுகின்றான். இவர்கள் நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாக காரியங்களை செய்யலாம். நம்முடைய வேலை, வியாபாரம், நிலங்கள், ஊழியம் இவைகளுக்கு விரோதமாக காரியங்களை செய்யலாம். இவர்கள் கொண்டு வருகின்ற ஏதோம் போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நாம் செய்ய வேண்டியது ஒன்று, தாவீதை போல கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும், ஆலோசனை கேட்க வேண்டும். கர்த்தர் இந்த காரியத்தை சட்டப்படி சந்திக்க வேண்டுமா அல்லது எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கின்றாரோ அதன்படி செய்ய வேண்டும். நாமாக சுயமாக யோசித்து எதையும் செய்யக்கூடாது. சுயமாக காரியங்களை செய்யும் போது அந்த காரியத்தில் ஜெயத்தை பார்க்க முடியாது, மேலும் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள நேரிடும். அதே போல இதே போன்ற பிரச்சனைக்கு தேவன் முன்பு இந்த ஆலோசனை கொடுத்தாரே, ஏன் திரும்பவும் அதே போல் முயற்சிக்க கூடாது என்று நினைக்கவும் கூடாது. தாவீது ராஜா தனக்கு ஆள்பலம், படைபலம், பணபலம் எல்லாம் இருந்த போதிலும் எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் ஒவ்வொரு முறையும் அவர் தேவனுடைய ஆலோசனையை கேட்க தவறினதே இல்லை. அப்படி ஆலோசனை கேட்டு சென்ற அவர் தேவன் சொன்ன வழியில் சென்றதால் தோற்று போனதும் இல்லை. இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், யோசபாத் ராஜா தனக்கு எதிராக பெரிய திரள்கூட்டமான ஜனங்கள் வந்ததை பார்த்தபோது பயந்து தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டபோது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், இந்த யுத்தம் என்னுடையது என்றார். இந்த காரியம் இன்றைக்கு நம் எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். எனக்கு முன்பாக இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிறது, இந்த ஆண்டவர் என்னடானா சும்மா இருக்க சொல்றாரே, நான் சும்மா இருந்துட்டா இந்த பிரச்சனை மாறிடுமா, இந்த பிரச்சனை முடிஞ்சிடுமா அப்படின்னு பல கேள்விகளை நாம் கேட்போம்.
ஆண்டவர் தெரிஞ்சுதான் சொல்றாரா? அவருக்கு உண்மையிலேயே நான் கடந்து போகின்ற பாதை, என்னுடைய பிரச்சனையின் தீவிரம் புரியுதா என்று பல கேள்விகளை நாம் கேட்டிருப்போம். ஆனால் இந்த யோசபாத் செய்த காரியம் எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. அவருக்கு முன்பாக அவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தது. ஆனா அவர் கூலா சொல்றாரு, தேசத்து ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தரை துதிக்கவும் பாடவும் சொல்கிறார். நாம இப்படி செய்வோமா என்று தெரியவில்லை. ஆனால் யோசபாத் அப்படி செய்த போது கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் யுத்தம் செய்யாமலே அவர்களுக்கு எதிராக வந்தவர்கள் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இந்த ஏதோம் நமக்கு கற்றுத்தரும் பாடம் இதுதான். தாவீது யோசபாத் காலத்தில் ஏதோமியர்கள் மாம்சீகமாக யுத்தம் செய்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் நமக்கு மாம்சீகமான யுத்தங்கள் மாத்திரம் கிடையாது, ஆனால் நம் ஆவிக்குரிய ஜீவியத்தின் எதிரிகளாகிய அநேக ஏதோமியக்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ராஜாக்கள் ஈட்டியோடும் பட்டயத்தோடும் யுத்தம் செய்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய்தான் யுத்தம் செய்ய முடியும். காரணம், எபேசியர் 6:12 நமக்கு தெளிவாக சொல்கிறது, நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்திற்கு நமக்கு தேவைப்படும் ஆயுதம் என்னவென்று பார்த்தோமானால் எபேசியர் 6:11 சொல்கிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய எதிரிகளை எதிர்க்க நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக இருக்க வேண்டும். எதிரியை வீழ்த்தக்கூடிய அந்த சர்வாயுத வர்க்கம் என்ன? எபேசியர் 6:14-18 வசனங்களில் நாம் பார்க்கலாம். 1, ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா. 2, நீதி என்னும் மார்க்கவசம். 3, சத்தியம் என்னும் கச்சை. 4, விசுவாசம் என்னும் கேடகம். 5, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். 6, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இதோடு கூட எபேசியர் 6:18 சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் விழித்துக் கொண்டிருக்க வேண்டும். 7வது சர்வாயுத வர்க்கமாக ஆவியில் நிறைந்து ஜெபம் செய்ய வேண்டும். ஆமென். கண்பானவர்களே, நமக்கு விரோதமாக எழும்புகின்ற ஏதோம் போன்ற எதிரிகளை மேற்கொண்டு ஜெயிக்க ரட்சிப்பு, நீதியுள்ள வாழ்க்கை, ஜெபம், சத்திய வசனம், விசுவாசம், ஆயத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இவைகளை நாம் கை கொண்டால் வெற்றி நமக்கு நிச்சயம் உண்டு. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எனக்கன்பானவர்களே, நம் தேவன் அன்புள்ளவராயிருக்கிறார், இரக்கமுள்ளவராயிருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுவதற்கு ஏற்ற நன்மைகளை அருகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 50:15 வசனம் சொல்கிறது, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன் என்று. ஆனா நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமா என்பது ஒரு கேள்விதான். நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காலத்தில், ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு காரியத்தை குறித்து நாம் முடிவு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்படுகிறோம். அந்த நேரத்தில் நாம் எடுக்கிற முடிவுகள் தான் அதனுடைய பலனை, கிரியைகளை, பின்விளைவுகளை பார்க்கிறதாக இருப்போம். அந்த சூழ்நிலையிலே நாம் எடுக்கிற தீர்மானங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எவ்வாறாக இருக்கிறது? சுயமாக இருக்கிறதா, அல்லது நம்முடைய விருப்பத்தின்படி எடுக்கிறோமா? வீட்டில் இருக்கிற பெரியவரிடத்தில் கேட்கிறோமா? பெரியவருடைய ஆலோசனை கேட்கிறோமா? அல்லது சுயமாக நாமே ஏதாவது யோசித்து சுயநலமாக எடுக்கிற முடிவுகளாக இருக்கிறோமா? வாழ்க்கையின் முடிவுகள் என்று சொல்லும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் மிகுந்த வியாகுலத்தோடு ஜெபித்துக் கொண்டிருந்த போது தன் படப்போகிற அவமானங்கள், தன் படப்போகிற கஷ்டங்கள் அவருக்கு முன்பாக ஒரு காட்சியை போல தென்பட்டிருக்க கூடும். அவரை ஒரு அவமான சின்னமாக யாவருக்கு முன்பாக அவரோட வஸ்திரத்தை கிழித்து, தலைமயிரை இழுத்து, தலையில கொட்டி, சிலுவிலே ஆணிகள் அடித்து, முள்முடி சூட்டி,
யாவருக்கும் முன்பாக வர அவமான சின்னமாக நடத்துகிற அந்த பாடுகளால் பார்த்தபோது மிகுந்த ஒரு கலக்கம், மிகுந்த ஒரு பயம். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அறிந்திருந்த ஒரு நேரத்தில் நம்முடைய ஆண்டவரை பாரு, பிதாவே உமக்கு சித்தமான அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்கி கூடும், ஆகிலும் என்னுடைய சித்தம் இல்ல உம்முடைய சித்தமாக கடுவது என்று சொல்லி பிதாவின் மன விருப்பத்திற்கு தன்னை விட்டு கொடுத்தார். பிறருக்காகவே தன்னை விட்டு கொடுத்தார். ஆமன்பானவர்களே, அன்பிலே பிரதான அன்பு ஒருவருக்காக ஜீவனை கொடுப்பது. ஆண்டவர் தன்னுடைய சொல்லிலே, தன்னுடைய பிரசங்கத்திலே அது சொன்னது மாத்திரமல்ல, அது செயலிலும் அதை கொண்டு வருகிறதை நான் பார்க்கலாம். வாழ்க்கையில எடுக்கிற முடிவுகளுக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி இயேசு கிறிஸ்து சொல்லலாம். அதே போல இன்னொரு மனிதன் ஒரு முடிவு எடுத்தான், யூதாஸ், இயேசுடைய சீடன். வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, தேவன் அன்பு கூர்ந்த அந்த அன்பின் அடையாளத்தை பாருங்க, அந்த அன்பின் வெளிப்பாடை பாருங்க. யூதாஸ் காட்டி கொடுக்க போகிறான் அறிந்திருந்தும் ஆண்டவர் அவனை சிநேகிதனே எதற்காக வந்திருக்கிறான் என்று கேட்டபோது யூதாசுடைய மனம் உடைந்து போனது. இந்த யூதாஸ் எடுத்த தீர்மானம் தன் சுய விருப்பத்தை நிறைவேற்றும்படி எடுத்த ஒரு முடிவு. இந்த யூதாஸ் எடுத்த முடிவு அவரை கொன்றது மாத்திரமல்ல, அவருக்கு அவப்பேரை கொண்டு வந்ததை நாம் பார்க்கலாம். இப்படி அவர் பக்தன் ஒரு வாக்கியத்தை சொன்னார், I don't know what the future holds, but I know who holds the future. அதோட அர்த்தம், எதிர்காலம் எப்படி இருக்க போது எனக்கு தெரியாது, ஆனால் என் எதிர்காலம் யாரோட கரத்தில் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆம் அன்பானவர்களே, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில எடுக்கிற தீர்மானங்கள் எந்த காரியமாக இருக்கட்டும், அது நம்முடைய எதிர்காலமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், வாழ்க்கை துணையை குறித்ததாக இருக்கலாம், வேலை குறித்திருக்கலாம், தொழிலை குறித்திருக்கலாம், தேவனுடைய ஊழியத்தை குறித்திருக்கலாம். நம்முடைய தீர்மானங்களை கர்த்தருக்கு முன்பாக ஒப்புக் கொடுப்போம். அவருடைய திட்டத்தை கேட்போம், அவருடைய ஆலோசனையும் கேட்போம், அதன்படி நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கரத்தில் வைக்கிறேன். எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய கவலைகள், எங்கள் மனதில் இருக்க மன கிளேசங்களை நீர் அறிந்திருக்கிறேன். எங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள், எங்களை வாட்டுகிற காரியங்கள், எங்களை நெருக்குகிற காரியங்கள் நீர் அறிந்திருக்கிறீர். அப்பா, இந்த நாளிலே அப்பா, எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் எதுவாக இருந்தாலும் உம்முடைய சித்தம், உம்முடைய விருப்பத்தின்படி, உம்முடைய ஆலோசனைப்படியே நடக்க எங்களுடைய கரத்தை பிடித்து நடத்துங்க சுவாமி. உம்முடைய சித்தத்திற்கு எங்களை நடத்துங்க, செமையான பாதையில் நடத்துங்க. நீங்க சொன்னீங்க, புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவேன் என்று. ஆம் சுவாமி, இதுவரைக்கும் நாங்கள் எடுத்த முடிவுகள் நிமித்தம் பார்த்த ஏமாற்றங்கள் போதும். இதுவரைக்கும் நாங்கள் எடுத்த தீர்மானங்கள் நிமித்தம், முடிவுகள் நிமித்தம் பார்த்த அவமானங்கள் போதும். இதுவரைக்கும் நாங்கள் எடுத்த முடிவுகள் நிமித்தம் பார்த்த நஷ்டங்கள், நெருக்கங்கள் போதும். இந்த நாளில் முற்றிலும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி நடத்துங்க. இயேசு மூலம் எடுக்க நீங்க ஜீவ நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் கீழ் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் கமெண்ட் செக்ஷன்ல உங்கள் கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. கர்த்தர் தாமே உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.